ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து chapter 3 தேர்ட் சாப்டர் படிக்கிறோம். தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அதான் வந்து தேர்ட் சாப்டர். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட் என்ன இருக்குது? இன்ட்ரோடக்ஷன். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இதை பற்றி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீல் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கிறதா வந்து நம்ம வந்து என்னது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து எதை பற்றி இப்போ படிக்கிறது வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், அதை பற்றி படிக்கிறதா வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னா என்னது, இந்த நம்ம கம்ப்யூட்டருடைய ஃபிசிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட்வேர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் படிச்சிருக்கோம். ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் ஹார்ட்வேர். ஸோ என்னென்ன ஃபிசிக்கல் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபிசிக்கல் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் இருக்குது. இதில் எது இன்புட் டிவைஸ், எது அவுட்புட் டிவைஸ்? இன்புட் டிவைஸ் வந்து கீபோர்டு, அவுட்புட் டிவைஸ் என்ன? மானிட்டர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ், அடுத்தது என்னது ப்ரைமரி மெமரி. ஸோ இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். இது எல்லாமே என்னது ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அடுத்தது ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்டு ப்ரைமரி மெமரி. So it is concerned with how the various components of computer hardware operates. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் வந்து ஹவு டு ஒர்க், கீபோர்ட் அண்ட் மவுஸ், மானிட்டர், சிபியில் இருக்கக்கூடிய மதர் போர்ட்ஸ், ஹவு டு ஒர்க்கிங் த ப்ராசஸ், தட் இஸ் கால்ட் என்னது, அதுதான் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அதை பற்றி நம்ம வந்து படிக்கிறது வந்து ஆர்கனைசேஷன். இட் ஆல்சோ டீல் வித் ஹவு தேர் ஆர் இன்டர்கனெக்டட் டு இம்ப்ளிமெண்ட் த ஆர்கிடெக்சரல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ எப்படி நம்ம வந்து உள்ளார பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மதர் போர்டு ஒன்று இருக்கு இல்லையா, சிபியு இன்சைடில் பார்த்திங்கன்னா மதர் போர்டு. ஸோ அதில் தான் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்கனெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டர்கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஆர்கிடெக்சரல் ஸ்பெசிஃபிகேஷன். த டேர்ம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் லுக் சிம்லர் டு த டேர்ம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னாலும் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனாலும் என்னது சேம் தான். பட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீல் வித் த இன்ஜினியரிங் கன்சிடரேஷன் இன்வால்வ்டு இன் டிசைனிங் ஏ கம்ப்யூட்டர். நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்ஜினியர் வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அதோட சேர்ந்தது. நம்ம வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது சேர்ந்து தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஆன் த அதர் ஹேண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் தட் ஆர் த டிரான்ஸ்பரண்ட் டு த ப்ரோக்ராமர். நம்ம வந்து ப்ரோக்ராமருக்கு வந்து ஒவ்வொரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் பார்த்திங்கன்னா வந்து பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வந்து CPU is the major components of computer. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, which one is the major components of computer அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், நம்ம வந்து CPU is the major components. ஸோ கம்ப்யூட்டர்லேயே வந்து முக்கியமான ஒரு மேஜர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CPU. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் விச் பர்ஃபார்ம் ஆல் டாஸ்க். ஸோ எல்லா டாஸ்க்கும் எல்லா ஒர்க்கும் வந்து எங்கே ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CPU தான். திஸ் இஸ் ரியலைஸ்டு பை த மைக்ரோ ப்ராசஸர் விச் இஸ் அண்ட் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் எல்லாமே அதில் சேர்ந்தது தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர். இந்த மைக்ரோ ப்ராசஸர் வேர் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் இன் ஏர்லி 1970. இந்த மைக்ரோ ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 1970. 1970 வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர் பேர் என்னப்பா, 4004 டெவலப்டு பை இன்டெல்.
ஸோ நம்ம வந்து ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, விச் ஒன் இஸ் த ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4004. ஸோ விச் கம்பெனி டெவலப்டு த மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா இன்டெல் அப்படின்னுங்கிறது கம்பெனி தான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் எல்லாத்தையும் வந்து டிசைன் பண்ணது இன்டெல். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் இஸ் எ ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிக்கான் சிப். அப்போ வந்து நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிக்கான் சிப். இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சிலிக்கான் சிப். அது வந்து மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமர். அதில் வந்து நம்ம மல்டி ப்ரோக்ராம் பண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு சிலிக்கான் சிப். இட் இஸ் ட்ரிவன் பை கிளாக் பல்ஸ். அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் பல்ஸ் மூலயமா தான் வந்து ஒர்க் ஆகுது. இட் அக்செப்ட்ஸ் இன்புட். இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஆஸ் பைனரி டேட்டா. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து என்ன டேட்டாவாக இருக்கணும், நம்ம வந்து என்ன டேட்டாவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பைனரி டேட்டா அண்ட் ஆஃப்டர் ப்ராசஸிங். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பைனரி அப்படின்னா வந்து 0 or 1, தட் இஸ் கால்ட் பைனரி. பைனரின்னு என்னது, பைனரி அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து பைனரி டேட்டா அப்படின்னா எது சொல்கிறாங்கன்னா 0 or 1 தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க பைனரி டேட்டா. நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கூடியது பார்த்திங்கன்னா பைனரி தான் அக்செப்ட் பண்ணி. கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜ் வந்து பைனரி லாங்குவேஜ், அதாவது மெஷின் லாங்குவேஜ். நமக்கு புரிகிற லாங்குவேஜ் என்னது, ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து நம்ம வந்து ஹை லெவலில் கொடுத்தாலும் அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைனரியாக அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டருக்கு ஏன்னுங்கிறது புரியாது. அப்போ நம்ம ஏக்கு வந்து ஒரு அஸ்கி வேல்யூஸ் இருக்கும். அஸ்கி வேல்யூ கேபிட்டல் ஏனா 65, ஸ்மால் ஏ அப்படின்னா என்னது 97. அப்போ 65 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பைனரி கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அது மாதிரி பைனரி டேட்டா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் ஏ அப்படின்னு கொடுத்தா நம்ம மேலே மானிட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஏ நமக்கு புரிகிற மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அடுத்தது இட் ப்ரொவைட்ஸ் த அவுட்புட் டேட்டா. அதை நம்ம பைனரி டேட்டாவை வந்து கொடுத்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டேட்டாவை வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர்ட் இன் த மெமரி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும், ஸ்டோர்ட் இன் மெமரியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். A block diagram of microprocessor based on system. ஸோ இது வந்து பிளாக் டயக்ராம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாக் டயக்ராம். ஸோ மைக்ரோ ப்ராசஸருடைய பிளாக் டயக்ராம் வந்து இதான் வந்து பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன, அது இன்புட் கொடுக்குறோம். அது எங்கே போகுது, மைக்ரோ ப்ராசஸர் போகுது. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து என்ன டேட்டாவாக இருக்கணும், பைனரி டேட்டா. சரி, ஓகே. அடுத்தது நம்ம கொடுத்துட்டோமா, அது வந்து மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணிடும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் போய்ட்டு டிஸ்பிளே பண்ணிடணும். ஸோ நம்ம எங்கே போய் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டாலாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், மெமரி யூனிட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர், இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் இஸ் மேட் அப் ஆஃப் 3 மெயின் யூனிட்ஸ். வாட் ஆர் த மெயின் யூனிட்ஸ் ஃபார் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹவு மெனி யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 மெயின் யூனிட்ஸ் இருக்குது. 3 மெயின் யூனிட்ஸ். வாட் ஆர் த 3 மெயின் யூனிட்ஸ் இன் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்தாலும் என்னென்ன 3 மெயின் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ வாட் ஆர் 3 மெயின் யூனிட்ஸ் என்னென்னப்பா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், ALU, அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் யூனிட். செகண்ட் ஒன் என்னப்பா, கண்ட்ரோல் யூனிட். செகண்ட் ஒன் என்ன இருக்குது, கண்ட்ரோல் யூனிட். ஸோ ஓகே, தேர்ட் ஒன் என்னது, ரிஜிஸ்டர். ஸோ இதுமாரி 3 மெயின் யூனிட்ஸ் இருக்குது. 3 மெயின் யூனிட்ஸ் இருக்குது இல்லையா. அதில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் யூனிட்ஸ் என்னென்னு அப்படின்னு நம்ம பார்ப்பதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெயின் யூனிட்ஸ் என்ன பார்த்தல, ஸோ அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அர்த்தமெட்டிக் அண்டு லாஜிக் யூனிட். ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ALU எக்ஸ்பேண்ட் ALU அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும், அர்த்தமெட்டிக் அண்டு லாஜிக் யூனிட். To perform arithmetic and logical instruction based on computer instruction. ஸோ அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் வந்து எந்தெந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னப்பா இருக்கும், அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னா நம்ம என்னென்ன எழுதலாம் வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷனாக ப்ளஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே வந்து என்னது அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேஷன் என்னது, அண்டு, ஆர், நாட், இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்.
ஸோ நம்ம இது ஏற்கனவே நம்ம அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருக்கோம். டு பர்ஃபார்ம் அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ALU அப்படிங்கிட்டாங்கன்னா டு பர்ஃபார்ம் த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் ஆன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எல்லா கால்குலேஷன் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த யூனிட்டில் பர்ஃபார்ம் பண்ணுது, ஆல் த கால்குலேஷன் டன் இன் அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ஸ். ஸோ எல்லா கால்குலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த யூனிட்டில் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஒன்று என்னப்பா, செகண்ட் ஒன் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் யூனிட். செகண்ட் ஒன் என்னது, கண்ட்ரோல் யூனிட். டு கண்ட்ரோல் த ஓவரால் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் த்ரூ சிக்னல். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் த ஓவரால் ஆப்ரேஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேஷனும் டோட்டலாக ஓவரால் எல்லா ஆப்ரேஷனும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் தான். ஸோ எல்லா ஆப்ரேஷனும் எது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்க்ளூட் என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ், ப்ரைமரி மெமரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் யூனிட்ஸ். ஸோ கம்ப்யூட்டரில் ஓவரால் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணது கண்ட்ரோல் யூனிட். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. வேணாலும் டு கண்ட்ரோல் த ஓவரால் ஆப்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் த்ரூ சிக்னல். சிக்னல் மூலயமாவே வந்து எல்லா யூனிட்டையும் வந்து டோட்டலாக என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. அதான் வந்து கண்ட்ரோல் யூனிட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த மெயின் பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர்னு சொல்லலாம், அல்லது நம்ம என்னென்னு சொல்லணும்னா இன்டர்னல் மெமரி. விச் ஒன் இஸ் இன்டர்னல் மெமரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிஜிஸ்டர். வாட் இஸ் எ ரிஜிஸ்டர் அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. தேர் ஆர் யூஸ் டு ஹோல்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸர். ஸோ நம்ம வந்து ப்ராசஸர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டேட்டா எல்லாமே வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்டரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதான் வந்து இன்டர்னல் மெமரின்னு சொல்லிப்போம். நம்ம இன்டர்னல் மெமரியில் என்ன இருக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டேட்டா எல்லாமே வந்து இன்டர்னல் மெமரியில் இருக்கும். ஸோ அடுத்து தான் வந்து முக்கியமானது. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க போல். ஸோ வாட் ஆர் த 3 மெயின் யூனிட்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்? வாட் ஆர் 3 மெயின் யூனிட்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்? என்னென்ன இருக்குது, அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். ஸோ செகண்ட் ஒன் கண்ட்ரோல் யூனிட், அனதர் ஒன் லாஸ்ட் ஒன் என்னது, ரிஜிஸ்டர், இன்டர்னல் மெமரி. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்க, கேட்டசிஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். இது வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து ஸோ நம்ம மார்ச் 2020 வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க. வாட் ஆர் த கேட்டசிஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸையும் எழுதி 3யும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 3யும் என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். த மைக்ரோ ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிபெண்டிங் ஆன் த ஃபாலோவிங் கேட்டசிஸ். ஸோ என்னென்ன கேட்டசிஸ் இருக்குது மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன் என்னென்ன இருக்குது, கிளாக் ஸ்பீட். செகண்ட் ஒன் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் செட். தேர்ட் ஒன் வந்து வேர்ட் சைஸ் இருக்கு இல்லையா. இது மாதிரி வந்து தெர் ஆர் 3 கேட்டசிஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஒன் இஸ் கால்ட் கிளாக் ஸ்பீட், அனதர் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், லாஸ்ட் ஒன் வேர்ட் சைஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாக் ஸ்பீடு. ஃபஸ்ட் ஒன் வந்து எதை பற்றி படிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாக் ஸ்பீட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட் ஒன். கிளாக் ஸ்பீட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எவரி மைக்ரோ ப்ராசஸர் ஹேஸ் அண்ட் இன்டர்னல் கிளாக். ஸோ ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸர்லையும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி மைக்ரோ ப்ராசஸர் இன்க்ளூட் என்ன இருக்கும், அதில் இன்டர்னல் கிளாக். ஒரு இன்சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளாக் இருக்குது. எதுக்காக, தட் ரெகுலேட் த ஸ்பீடு. நம்ம வந்து ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீடை வந்து ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்னல் கிளாக் யூஸ் பண்ணுவோம். விச் இட்ஸ் எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போ வந்து அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோன்னு வச்சுக்கேன், அப்போ அதனுடைய ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணது வந்து இன்டர்னல் கிளாக் தான். ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னது, இப்போ A+B இது வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஏவும் பியும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். The speed at which the microprocessor executes the instruction is called clock speed. The speed at which the microprocessor executes the instruction. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீடில் வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதுதான் வந்து கிளாக் ஸ்பீடு. இந்த கிளாக் ஸ்பீட் வந்து கிளாக் ஸ்பீட் இஸ் மெஷர்ட் இன் மெகாஹெட்ஸ் அண்ட் என்னது ஜிகாஹெட்ஸ். ஸோ நம்ம எந்தெந்த ஸ்பீடில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். கிளாக் ஸ்பீடை வந்து 1 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. கிளாக் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறது என்னென்ன, மெகாஹெட்ஸு ஆர் ஜிகாஹெட்ஸ். ஸோ நம்ம 2 இதை வந்து யூஸ் பண்ணலாம் மெஷர் பண்ணுறது. ஸோ எவ்வளோ ஸ்பீடு, இப்போ கம்ப்யூட்டர் நம்ம வந்து நியூவாக கம்ப்யூட்டர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து மெகாஹெட்ஸ் ஜிகாஹெட்ஸில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அப்போ வந்து ஜிகாஹெர்ட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து மெமரி ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னா என்னது, ஏ கமாண்ட் விச் இஸ் கிவன் டு கம்ப்யூட்டர். நம்ம வந்து கமாண்ட் கொடுக்குறோம், கிவன் டு கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். என்ன கமாண்ட்டு, ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். அப்போ ஏவும் பியும் ஆட் பண்ணணும், ஏவும் பி வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அதான் வந்து டு பர்ஃபார்ம் த ஆப்ரேஷன் ஆன் டேட்டா இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. இப்போ ப்ளஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆப்ரேஷன், அடிஷன். மைனஸ் கொடுத்தா சப்ராக்ஷன். இந்த ஆப்ரேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா கொடுக்குறோம் இல்லையா. டேட்டாங்கிறது 5ங்கிறது ஒரு டேட்டா, 10ங்கிறது ஒரு டேட்டா. அப்போ 5 + 10 என்ன, 15. ஸோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு இல்லையா. அப்போ வந்து 5 + 10 அப்படிங்கிறத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். 5 + 10ங்கிறது என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வாட் இஸ் a இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. A command which is given to computer to perform an operation on data is called instruction. So the basic set of machine level instruction that a microprocessor is designed to execute is called an instruction set. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு கொடுத்துருவோம் இல்லையா. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன். மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷனை எய்தர் 0 or 1 தட் இஸ் கால்ட் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன். மைக்ரோ ப்ராசஸருக்கு நம்ம அதான் கொடுத்து நம்ம வந்து அதான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ திஸ் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கேரிஸ் த அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் செட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா இருக்குது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். செகண்ட் ஒன் என்ன, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். தேர்ட் ஒன் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வந்து வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு எப்படி டேட்டா வந்து மூவ் ஆகுது, அதான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்னது, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். லாஜிக்கல் ஆப்ரேஷனுங்கிறது அண்டு, ஆர், நாட், இது எல்லாமே. அடுத்தது கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா கண்ட்ரோல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இப்போ இன்புட் டிவைஸ்லேருந்து அவுட்புட் டிவைஸ் கண்ட்ரோல் போகும். அல்லது இன்புட் டிவைஸ்லேருந்து நம்ம எங்கே போகுது, ஒரு மைக்ரோ ப்ராசஸர் போகுது. ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ்லேருந்து மைக்ரோ ப்ராசஸர் போகுது, நம்ம நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து மெமரிக்கு எப்படி போகுது. அப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ட்ரோல் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ். இன்புட் வந்து என்னது, கீபோர்டு. அவுட்புட் என்னது, மானிட்டர். ஸோ இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் வரக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். இந்த எல்லா ஆப்ரேஷனும் அது வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது என்னென்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ட் சைஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னப்பா இருக்குது, வேர்ட் சைஸ். ஸோ இப்போ வேர்ட் சைஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து வேர்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ வேர்ட் சைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் பி ப்ராசஸ் பை த ப்ராசஸர் இன் ஏ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ், எத்தனை பிட்டு வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து வேர்ட் சைஸ். அதான் வந்து வேர்ட் சைஸ். ஹவு மெனி பிட்ஸ், ஒரு 10 பிட்ஸ் ஆர் 15 பிட்ஸ். அப்போ எத்தனை பிட்ஸ் வந்து 16 பிட் இருக்குது, 32 பிட்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை பிட் வந்து ப்ராசஸர் வந்து எத்தனை பிட் வந்து ப்ராசஸ் பண்ணுது, அதான் வந்து வேர்ட் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வந்து. ஸோ அடுத்து இஸ் கால்டு வேர்ட் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேர்ட் சைஸ் டிட்டர்மைன் த, நம்ம ஒரு வேர்ட் சைஸ் வந்து எப்படிப்பா டிட்டர்மைன் பண்ணோம், ஒரு வேர்ட் சைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணோம், டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ரேம் அண்ட் தட் கேன் பி ஆக்சஸ் பை மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ட் சைஸ் டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் ரேம். ஸோ நம்ம வந்து ஒரு ரேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது தட் கேன் பி ஆக்சஸ் பை மைக்ரோ ப்ராசஸர். நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வந்து நம்ம அதால் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தான் வந்து வேர்ட் சைஸ், எத்தனை பிட்டு வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் பிட்ஸ் எத்தனை அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து
என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வேர்ட் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வந்து. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன் என்ன பாடல் இருக்குல்ல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட்ஸு இது எல்லாமே பார்த்துட்டோம். 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பதில் இது மாதிரி ஒரு 3யும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், வாட் ஆர் த கேட்சிஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்னால் என்னென்ன பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாக் ஸ்பீட் பார்த்தோமா, கிளாக் ஸ்பீட் இருக்குது. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ட் சைஸ் பார்த்துட்டோம். ஸோ வேர்ட் சைஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மூணையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் கொடுத்துடாமல் இருப்போம் ஸ்பீடு மெஷர்மெண்ட்ஸ். ஸ்பீட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஸ்பீட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ எப்படி இப்போ வந்து இந்த ஸ்பீட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ ஹெட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தியா, ஹெட்ஸ் அதை தான் வந்து அப்ரிவேட்டட் என்னென்னு கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட்ஸ் அப்ரிவேட்டட். ஹெட்ஸ் வந்து அப்ரிவேட்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம வந்து ஹச்இஜெட் அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லையா. ஹச்இஜெட் அப்படின்னா என்னது, ஹெட்ஸ். பார்த்திங்கன்னா ஹெட்ஸ் அப்ரிவேட்டட் ஆஸ் ஹெட்ஸ். ஹச்இஜெட் அப்படின்னா நம்ம வந்து ஹெட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் த ஃப்ரீக்வன்சி. ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது மூலிமா நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஹெட்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து மெஷர் பண்ணோம். ஸோ சின்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் மெஷர்ட் இன் சைக்கிள் பர் செகண்ட். பர் செகண்டுக்கு வந்து எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹெட்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஹெட்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சைக்கிள் பர் செகண்ட். 1 ஹெட்ஸ் ஈக்குவல் டு 1 சைக்கிள் பர் செகண்ட். 1 ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னோமா, ஒரு செகண்டுக்கு வந்து எத்தனை சைக்கிள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது தான் வந்து ஹெட்ஸ் அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறோம். ஹெட்ஸ் இஸ் காமன்லி யூஸ் டு மெஷர் த வேவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது அந்த ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஹெட்ஸ் இஸ் காமன்லி யூஸ் வேவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து எதெல்லாம் மெஷர் பண்ணலாம். வேவ் ஃப்ரீக்வன்சி சச் ஆஸ் சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேசுகிறோம் இல்லையா. சவுண்ட் வேவ் ஒரு இடத்துல நம்ம வந்து வேகனாக பேசுகிறோம், ஒரு இடத்துல நம்ம எல்லாமே பேசுவோம். அப்போ அதனுடைய வேவ் லென்த் அதான் வந்து ஃப்ரீக்வன்சி. நம்முடைய ஃப்ரீக்வன்சி நம்ம வேகமாகவும் சத்தமாக பேசுகிறோம், மெல்லமாகவும் பேசுகிறோம். அப்போ அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா. அடுத்து லைட் வேவ், லைட் பாஸ் பண்ணுறோம் இல்லையா அதனுடைய வேவ். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரேடியோ இருக்கு இல்லையா அதனுடைய வேவ்ஸ். இது எல்லாமே மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் த ஆவரேஜ் ஹியூமன் ஏர், நம்முடைய ஹியூமன் ஏரில் பார்த்திங்கன்னா காதில் கேட்கக்கூடிய சவுண்டு எவ்வளோ சவுண்டு கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிடெக்ட் சவுண்ட் வேவ்ஸ் பிட்வீன் 20 and 2000 ஹெட்ஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹியூமன் ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20,000 ஹெட்ஸ் வரை தான் நம்ம வந்து கேட்க முடியும். 20,000 ஹெட்ஸ் வரை தான் நம்ம என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஸோ அப்போ 20,000 ஹெட்ஸ் தான் நம்ம வந்து பிட்வீன் 20 and 20,000 ஹெட்ஸ் தான் நம்ம வந்து கேட்க முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து சவுண்டு நம்ம காதில் கேட்க முடியாது. த சவுண்ட் வேவ் க்ளோஸ் டு 20 ஹெட்ஸ் ஹாவ் லோ பிச். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியான இது பார்த்திங்கன்னா வந்து 20 ஹெட்ஸ். அதான் வந்து இருக்கிறதுலே லோ பிச் இஸ் கால்டு பேஸ். இந்த லோ பிச் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ பிச் இஸ் கால்டு என்னது, பேஸ்ன்னு சொல்கிறோம். லோ பிச் இஸ் கால்டு என்னது, பேஸ். இருக்கிறதுலே லோ பிச் என்னப்பா 20 தான் வந்து இருக்கிறதுலே லோ பிச். அடுத்து ஃப்ரீக்வன்சிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ் எபோவ் 5000 ஹெட்ஸ் ஹவ் ஹை ஸ்பீச். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஹை ஸ்பீச் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5000 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து சவுண்ட் வேவுடைய ஹை பிச் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 5000 ஆர் கால்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ட்ரிபிள்னால் வந்து ஹை பிச், சவுண்டுடைய ஹை பிச் வந்து ட்ரிபிள் அப்படின்னா வந்து 5000 அப்படின்னு சொல்கிறோம் வந்து. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ அடுத்து வரப்பா while heads can be used to measure wave frequencies. இந்த ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மெஷர் பண்ணணும், வேவ் ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணோம். ஸோ அடுத்து இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ராசஸர். ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ராசஸருடைய ஸ்பீடு வந்து மெஷர் பண்ணுறது வந்து ஹெட்ஸு. கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ராசஸருடைய ஸ்பீடு வந்து மெஷர் பண்ணுறது என்னது,
ஹெட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து CPU is rated at a specific clock speed. Next பார்த்திங்கன்னா this is since பார்த்திங்கன்னா number of indicate how many instruction cycle the processor can perform in every seconds. ஸோ நம்ம ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ சைக்கிள் வந்து ப்ராசஸர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, அதுதான் வந்து அதனுடைய கிளாக் ஸ்பீடு, அது மெஷர் பண்ணுறதா வந்து ஹெட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சின்ஸ் மாடர்ன் ப்ராசஸர், இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ப்ராசஸ் கேன் பர்ஃபார்ம் மில்லியன்ஸ் ஆர் ஈவன் பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா வந்து மில்லியன்ஸ் ஆர் பில்லியன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குது. இப்போ வரக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் வந்து எப்படி இருக்கும், ஸ்பீடாக இருக்குது. கிளாக் ஸ்பீட் தட் ஆர் டெஃபிகலி மெஷர்ட் இன் மெகாஹெட்ஸ் அண்டு ஜிகாஹெட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாஹெட்ஸ் அண்டு ஜிகாஹெட்ஸில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இது இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஸ்பீடு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஒரு ஸ்பீடு வந்து எப்படி பண்ணுறோம், நம்ம வந்து மெஷர் பண்ணுறது வந்து இதுதான்.